இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்ட கட்சியாக இருந்தாலும் ஒரு பாமகவை விட அதிக வாக்குகள் வாங்குற கட்சியாக தாவேகா நிச்சயமா இருக்கும். தேமுதிகவை விட அதிக வாக்குகள் வாங்குற கட்சியா தாவேகா கண்டிப்பா இருக்கும். தமிழ்நாடு அரசு விஜய் கட்சிக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கு அப்படின்னு ஒரு சர்வே எடுத்ததாகவும் அதில் அவர்களுடைய நினைப்புக்கு மாறாக ஒரு மிகப்பெரிய அளவில் விஜய்க்கு வரவேற்பு இருப்பதாகவும் ஒரு ரிப்போர்ட் போயிருக்கு. அதுக்கு பிறகுதான் தாவேகா எதிர்ப்பு அப்படிங்கிறத திமுக ஒரு பெரிய அளவில் கையில் எடுத்ததா ஒரு தகவல் இருக்குது. ஸோ இதெல்லாம் உண்மையாக இருக்கும் பட்சம் அப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருப்பதாகத்தானே நம்ம புரிஞ்சிக்க முடியும். எல்லாத்துக்கும் மேலே இங்கே இருக்கிற பாமர மக்களுக்கு ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த கட்சி மீது ஒரு ஈர்ப்பும் ஒரு கவர்ச்சியும் ஏற்படுதுங்கிறது ரொம்ப ரொம்ப இயல்பானது தான். அதனால் நிச்சயமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாமக, தேமுதிக, நாம் தமிழர் கட்சியை விட விஜய்க்கு ஒரு கூடுதலாக வாக்குகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது அதிமுக சொல்கிற அந்த பிரம்மாண்ட கூட்டணியில் தாவேகாவை இணைப்பதற்கான சாத்தியமும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது.